ஒரு அரசினுடைய செயல்பாடை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில மாதங்கள் மட்டுமே போதாது, முழுமையாக நாட்கள் வேண்டும். த லாங் கோயிங் ப்ராசஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா, அதை போல தொடர் செயல்தான் ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளின் மூலம்தான், மக்களுக்கான திட்டங்களின் மூலம்தான், பல்வேறு நன்மைகளின் மூலம்தான் தீர்மானிக்க முடியும். இருந்த போதிலும் கூட இந்த குறுகிய காலத்தில் 85 நாட்களில் ஆனால் இந்த அதிமுக காரங்கள்லாம் உடனே மதிப்பீடு செஞ்சு மாறிட்டீங்களே எப்படி? அதாவது அது நான் இப்போ திருப்பி பேசுகிறேன் உங்கள்கிட்ட, அது தனியாக பேசணும், நிறைய தனி விவாதம். கால் வெயிட்டிங்கில் வச்சுட்டு போயிருக்கிறேன். ஆமாம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கத்தின் இன்று லஞ்ச லாவண்யமற்ற ஒரு அரசை 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் இப்போதுதான் சந்திக்க தொடங்கியிருக்கிறது. என்னுடைய அருமை நண்பர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை லஞ்சம் 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 என்று குறிப்பிட்டு கொண்டே இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடியது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது என்பது அவருக்கே தெரியும். போதைப் பொருட்கள் தங்குதடையில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் மெத்தப்பட்டமன் கிடைத்ததை நாடு அறிந்த காரணத்தினால்தான் கொளத்தூரிலே முதலமைச்சர் தோற்று போனார். நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து தான் மிக அழகான ஒரு கவிதை ஒன்றை அவர்களை பார்த்து எழுதினாரோ என்னவென்று தெரியவில்லை. பஞ்சசீல கொள்கை பழகி வந்த நம் தேசம் லஞ்சசீல கொள்கை நடத்துவதை என்ன சொல்ல, கல்விக்கு லஞ்சம், கல்யாண லஞ்சம், வேலைக்கு லஞ்சம், அந்த விவரஞ்சொல்ல லஞ்சம், இப்படியே போனால் என்னவாகும் எதிர்காலம்? இப்படி துறைதோறும் ஒன்றல்ல இரண்டல்ல, துறைதோறும் அரசு அலுவலகத்தில் நான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுவத எந்த மன்றத்திலும் தலை நிமிர்ந்து சொல்வேன், நண்பர்களே, அரசு அலுவலகங்களில் மனுவோடு வாருங்கள், பணத்தோடு வர வேண்டாம் என்று எந்த அரசாங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? 85 நாட்களில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. 40 ஃபண்டின் மூலம் கிடைக்க வேண்டிய 1200 கோடி ரூபாயை தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு, திரு சந்திரசேகர் ஜோசப் அரசு, விஜய் அரசு, சந்திரசேகர் ஜோசப் விஜயினுடைய அரசு 1200 கோடி ரூபாயை அரசின் கஜானாவுக்கு செலுத்தியிருக்கிறது. 60 ஆண்டு காலில் இப்படி ஒரு நிகழ்ந்திருக்குமா? நிகழவே இல்லை. புதிய புதிய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். இந்த ஆட்சி 85 நாட்களுக்குள்ள நல்ல சிறப்போடு செம்மையோடு செழுமையோடு நடைபெற்று வருகிறதே என்பதற்கான அவர்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. ஏன்னா இங்கே குடும்ப அரசியல் இல்லை, மாமா மச்சான் சண்டை இல்லை, மாமாவுக்கும் மச்சானுக்கும் அதிகார சண்டை இல்லை, அண்ணன் தம்பி சண்டை இல்லை, அண்ணன் தங்கச்சிக்கு சண்டை இல்லை, சிறையில் இருக்கிற ஒருவர் அமைச்சராக தொடர்ந்து அதிகாரம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 60 ஆண்டு காலம், நான் அதை சொன்னதாக அவர் குறிப்பிட்டார் நண்பர் கல்யாண சுந்தரம். அந்த 60 ஆண்டு காலத்தில் நானும் கல்வி அமைச்சராக இருந்திருக்கிறேன் என்பதை குறிப்பிட்டார். ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய வரலாற்றை தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்கக்கூடாது. எந்த இடத்திலும் அதில் உண்மை எங்கு இருக்கிறதா என்பதை உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் திராவிட இயக்க தலைவர்கள் தோற்று போனார்கள். திராவிட இயக்க கொள்கையில் தோற்கவில்லை என்று நான் பெருமையோடு சொல்லுகிறேன். நான் 4ஆம் தேதி தான் தாவேக்கால இணைஞ்சேன். அதுக்காக 20 நாளில் இப்படி கூவுறேன்னு நினைக்க வேண்டாம். உண்மையை சொல்லுகிறேன். எவ்வாறு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நண்பர்களே, ஒரு சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், மதங்கள் என்ன என்றே அவர்களுக்கு தெரியாதவர்கள், ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் பொது தொகுதியிலே நின்று வென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது போற்றுதலுக்குரிய திரு விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி. அவர்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், எந்த பின்னணியில் இருக்கிறார்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எவ்வளோ பணம் வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கவில்லை. ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் தமிழக மக்கள். இது எப்போது கிடைக்கும் எப்போது கிடைக்கும் எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற வேளையில்தான்
அரிதாக கிடைத்தது. திரு விஜய் அவர்களுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் அதற்கு வெற்றியை தந்து விட்டார். இங்க மூன்று ஐயா பேர்களும் அதான் குற்றம் கேக்குறாங்க, சாட்டினார்கள். இவ்வளோ மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கு, எதுக்கு வேற கட்சி எம்எல்ஏ கூட்டு வரீங்க? இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல கேளுங்க, அது வந்து விருப்பப்பட்டு வருவது. ஓ, விருப்பப்பட்டு வருவது. அப்ப அந்த எம்எல்ஏக்களையே நீங்க சரியாக வச்சுக்க தெரியலையே. 2 மதிமுக எம்எல்ஏவை அரை மணி நேரத்தில் தூக்கிட்டாங்களே திமுக. அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்றிருந்தால் கூட மதிமுகவை சேர்ந்தவர்கள் தானே. 2 அரை மணி நேரத்தில் தூக்கிட்டீங்களே, அதற்கு பேர் குதிரை பேரம் இல்லையா? 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது எந்த ஆட்சியில்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இல்லையா? அவர்கள் யார்? உங்கள் சகோதரர்கள் தானே, வாஞ்சி மிகுந்த உங்கள் நண்பர்கள் தானே, உங்களாக தோளோடு தோள் வளர்ந்தவர்கள் தானே. அவர்களை பலிகடா ஆக்கிவிட்டு நரபலி கொடுத்து விட்டு உங்கள் ஆட்சியை காப்பாற்றி கொண்டது யார்? நண்பர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யார்? அதில் 8க்கு மேற்பட்டவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த சட்டப்பேரவை தலைவரை வைத்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டது எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை! இதையெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போனால் அடுக்கிக் கொண்டே போகலாம். கூவத்தூரிலிருந்து ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆக இது எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால், இன்றைய ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது தீர்மானம் கொண்டு வந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தனித்தது. அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் துணை புரிந்தது. என்ன ஆனது? தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்து பிள்ளை இளையராஜா, ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர், 35 கோடியிலிருந்து 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது. படிந்தாரா? விலை போனாரா? உண்மையாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர். எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் விலைபேசி பார்த்தீர்கள்? முதல் தொகையாக இந்த 2 கோடியை வைத்துக் கொள்ளுங்கள், மீதம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகிற போது மீத தொகையை அப்போதே செட்டில் செய்கிறோம் என்று சொன்னது யார்? ஆதாரப்பூர்வமாக வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு மேல் இன்னும் பல்வேறு செய்திகளை சொல்ல விரும்பவில்லை. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல 1000 விஷயங்களை சொல்லலாம். எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் 5 ஆண்டு காலத்தில் இருந்து இறங்கி போன போது மாநிலத்தினுடைய நிதி வருவாய் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று வெள்ளை அறிக்கையை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட போது 13 லட்சம் கோடி கடன், 13 லட்சம் கோடி கடன். இப்படிப்பட்ட நிலைக்கு எந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழக அரசினுடைய பிரதிநிதியாக திரு வெங்கட் நாராயணன் அவர்களை நியமித்து விட்டார். இது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர், கர்நாடகத்திலே குடியிருக்கிறார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் உத்தரப்பிரதேசத்திலே, உத்தராஞ்சலே, பீகாரிலே, ராஜஸ்தானிலே இருக்கிறவர்கள் தமிழ்நாடு கேடரிலே ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் தன்னுடைய பாண்ட் டிஸ்ட்ரிக்ட் என்று அழைக்கப்படுகிற, தன்னுடைய பாண்ட் ஸ்டேட் என்று அழைக்கப்படுகிற தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு ஆதரவாக இருப்பார்களா? தான் பணியாற்றுகிற மாநிலத்துக்கு ஆதரவாக இருப்பார்களா? திரு வெங்கட் நாராயணன் அவர்களிடத்தில் மேகதாது அணை வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் யார் பக்கம் நிற்பார்? தமிழ்நாட்டின் பக்கம்தான் நிற்பார். ஆக இந்த அரசின் நியமனங்கள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் குளறுபடி செய்து விடக்கூடாது. அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த தமிழக அரசுடைய சிறப்பு பிரதிநிதி தவறாக செயல்பட்டால், தொடர்ந்து தமிழகத்துக்கு எதிராக செயல்பட்டால் பதவி நீக்கம் செய்வதில் முதல் ஆளாக இருப்பவர் முதலமைச்சர் ஜோசப். திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை என்னவென்று கேட்டால், சாமானியவர்கள் கூட வெற்றி பெற வேண்டும் என்கிற கொள்கையை மிகச் சரியாக பிடித்து கொண்டு அதை நோக்கியான பயணம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இந்த பயணத்தை எவரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. 35% வாக்குகளை ஒரு தனித்த ஒரு கட்சி இந்திய அரசியல் வானில் எவரும் பெற்றதாக வரலாறு இல்லை. இதுவரை அப்படி ஒரு வரலாறு இருக்கிறதா? எங்கும் இல்லை, நிகழ்ந்ததே இல்லை. அப்படி ஒரு வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஈடு இணையற்ற தலைவர் விஜய் அவர்கள் காலம் தந்த நன்கொடை. நன்றி, வணக்கம்.